அப்ப இறந்தவருக்கு ஒரு நன்மையுமே செய்யக்கூடாதா ஒரு கேள்வி கேட்பாங்க. சும்மா உட்காந்துக்கிட்டு அந்த நேரத்தில் மௌத்து வீட்டில் ஒரு சோகமா எல்லாரும் இருக்கும்போது ஒரு குரானை ஓதி, குரான் ஓதினா 1:10 நன்மை கிடைக்கத்தானே செய்யுது, பாட்டா படிக்கிறோம், அதை ஓதி இறந்தவர்களுக்கு சேர்த்து வச்சா நல்லது தானே, அது செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டா அதுக்கு சில அடிப்படையான விஷயங்களை நம்ம ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அடிப்படையான விஷயம் என்று கேட்டால், இந்த மார்க்கத்துக்குன்னு ஒரு அடிப்படை இருக்கிறது, இஸ்லாம் மார்க்கத்துக்குன்னு ஒரு அடிப்படை. என்ன அடிப்படை என்று கேட்டா, ஒருவருடைய சுமையை ஒருவர் சுமக்க மாட்டார் என்பது இந்த மார்க்கத்தினுடைய மிக முக்கியமான அடிப்படை. ஒரு மனுஷன் அவன் செஞ்சதுக்கு தான் அவன் பொறுப்பாளியே தவிர எனக்காக நீங்க செய்ய இயலாது, உங்களுக்காக நான் செய்ய இயலாது. இது உலகம் பூரா எல்லாரும் இது அறிவுபூர்வமான ஒரு நடைமுறையாகவும் இருக்கிறது. உலகத்தில் நீங்க பார்க்கலாம், ஒருத்தன் கொலை செஞ்சுட்டான்னா அவனை தான் தண்டிப்பாங்களே தவிர அவனுடைய அப்பனை தண்டிப்பானா? ஒருத்தன் செஞ்சதுக்காக வேண்டி அடுத்தவனை தண்டித்தல் என்ற ஒரு நிலைமை எங்கேயுமே இருக்காது. நான் படிச்சு பெரிய டாக்டர் அளவுக்கு என்ன செஞ்சுட்டேன், 5 வருஷம் படிச்சு முடிச்சுட்டேன், எங்க வாப்பாவை கூட சர்டிபிகேட் கொடுப்பானா? நான் படிச்சா எனக்கு கொடுப்பானா, வாப்பா கொடுப்பானா? ஒருத்தன் ஒரு டிகிரி படிச்சான்னா எவன் படிச்சான் அவனுக்கு தான் கொடுப்பான். இவர் படித்த காரணத்தினால் இவருடைய தகப்பனாருக்கு நாங்கள் டாக்டர் பட்டம் கொடுக்கிறோம் அப்படி உலகத்தில் சொல்லுவானா? உலகத்தில் எவனை மார்க்கத்தில் சொல்றாங்க பாருங்களா, எப்படி கூத்துன்னு பாத்தீங்களா? உலகத்தில் யாரும் இப்படி செய்யறது இல்ல. ஒருத்தன் செஞ்ச சாதனைக்காக வேண்டி அதனுடைய பரிசு, அதனுடைய புகழ், அவனை பெத்தாண்டு வேணா இவனுக்கு ஒரு புகழை சொல்லிக்கலாம். அவன் டாக்டர் பட்டம் வாங்கின உடனே இந்த டாக்டரை பெற்றவர் இவர் தான், அது மட்டும் தான் உண்மை. பெற்றவர் உண்மை தானே, அவர் செஞ்சதுக்கு தான் அவருக்கு சொந்தம் கொண்டாடுறாரு. பெற்றவங்கிற உண்மையா இருக்கிறதுனால அதுல அவர் பெருமை அடிச்சுக்கலாம், நான் தான் அவர் பெற்றேன், அவ்வளவுதான் செய்யலாமே தவிர அந்த படிப்புக்கு சொந்தம் கொண்டாட இயலுமா, சாதனைக்கு சொந்தம் கொண்டாட இயலுமா? ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஃபர்ஸ்டா வந்துட்டான், அவனுக்கு பரிசு கொடுப்பாங்க, அவனோட கௌரவிப்பாங்க, பார்ப்போம் மகனுக்கு பரிசு கொடுக்க போறோம் வா அப்படின்னு அப்பனை கூப்பிடுவாங்க. அப்போ உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், எந்த நாட்டிலையும் எந்த ஒரு அமைப்பிலையும் எவன் ஒரு காரியத்தை செய்யறான, நல்லதோ கெட்டதோ, நல்லதுக்கான பரிசும் செஞ்சவனுக்கு தான் கிடைக்கும், கெட்டதுக்கான தண்டனையும் செஞ்சவனுக்கு தான் கிடைக்குமே தவிர இன்னொருத்தன் சுமக்க முடியாது என்பதுதான் அறிவுக்கு பொருத்தமானது. திருக்குறானும் இதை பல இடங்களில் சொல்லி காட்டுகிறது. எப்படி சொல்லுகிறது? முந்தி சென்ற சமுதாயத்தை பற்றி பேசும் பொழுது, இவர் முந்தி சென்ற ஆள் தானே, யாரு மரணத்திற்கு பின் பேசுறோம்ல, இப்போ ஒரு ஆள் மூத்தா போயிட்டார்ல, இவர் என்ன ஆயிட்டார்? உடனே நமக்கு முந்தி சென்ற சமுதாயம் ஆயிடுறாரு. முந்தி சென்ற சமுதாயங்கிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் இல்ல, நேற்று மூத்தா போனவர் முந்தி சென்ற சமுதாயம் தான். இன்னைக்கு பக்கத்தில் இப்ப மூத்தா போற 5 நிமிஷத்துக்கு முந்தி அவர் யாரு? முந்தி சென்ற சமுதாயம். முந்தி சென்றவர்களை பற்றி, மரணித்தவர்களை பற்றி குர்ஆன் பேசும் பொழுது தில்க உம்மத்துன் கத் ஹலத், அவர்கள் சென்றுவிட்ட சமுதாயம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தில்க உம்மத்துன் கத் ஹலத், அவர்கள் சென்றுவிட்ட சமுதாயம், லஹா மா கஸபத், அவங்க செஞ்சது அவங்களுக்கு, வலக்கும் மா கஸபத், நீங்க செஞ்சது உங்களுக்கு. அல்லாஹ் அவ்வளவு அழகா சொல்றான்னு பாருங்க. ஒருத்தன் செஞ்சது அவருக்கு நன்மை அவர் தொழுது இருக்கணும், அவர் நல்ல காரியம் செஞ்சிருக்கணும், நீ செஞ்சது அவருக்கு எப்படி போகும்? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், லஹா மா கஸபத், அவர்கள் செஞ்சது அவர்களுக்கு கிடைக்கும், வலக்கும் மா கஸப்தும், நீங்க செஞ்சது உங்களுக்கு கிடைக்கும். அதோட எல்லாம் நிப்பாட்டல, வலா துஸ்அலூன அம்மா கானு யாமலூன், அவங்க செஞ்சதை பத்தி உங்கள்ட்ட கேள்வி கேட்கப்படாது. அவங்க செஞ்சதுக்கான உங்களை எல்லாம் விசாரிப்பானா? ஏன் உங்க வாப்பா சொல்லுவேன்னு உங்களை கேட்பானா? அல்ல, நீ ஏன் சொல்லுவலன்னு கேட்பான். ஏன் உங்க வாப்பா நோன்பு வைக்கலன்னு நம்மளை கேட்பானா? அல்ல, அல்லாஹ் கேட்கவே மாட்டான். அவன் செஞ்சதுக்கு தான் அவனை விசாரிப்பானே தவிர யாரோ செஞ்சதுக்காக யாரையும் விசாரித்தல் என்பது இந்த மார்க்கத்தில் கிடையாது. இது அறிவுபூர்வமானதும் கூட. அது அல்லாஹ் திருமறையில 2வது அத்தியாயத்தில் பக்ராவுல 134வது வசனத்தில் சொல்லுகிறான். அதே மாதிரி அதே பக்ராவுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் 286ல, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மக்தஸபத், எந்த ஒரு ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, லஹா மா கஸபத், அவன் செஞ்ச நன்மை தான் அவனுக்கு, வ அலைஹா மக்தஸபத், அவன் செஞ்ச தீமை அவனுக்கு. அழகா சொன்ன, ஒரு மனுஷனுக்கு நன்மை தீமை வருவதாக இருந்தால் அவன் செஞ்ச நன்மை அவனுக்கு கிடைக்கும், அவன் செஞ்ச தீமை அவனுக்கு கிடைக்கும், வேற ஆள் கிடைக்காதுங்கிறான் அல்லாஹ். நம்ம செஞ்ச தீமை வேற ஆள் கிடைக்காது, நம்ம செஞ்ச நன்மை வேற ஆள் கிடைக்காது என்று சொல்லி தெள்ள தெளிவான வார்த்தையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 6வது சூராவுல 164வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தக்ஸிபு குல்லு நஃப்ஸின் இல்லா அலைஹா, எந்த ஒரு ஆத்மாவும் தனக்காகத்தான் உழைத்துக் கொண்டிருக்கிறது, தனக்காகத்தான் பாடுபடுமே தவிர அடுத்த ஆளுக்காக பாடுபட இயலாது. வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, ஒருத்தருடைய சுமையை ஒருத்தர் சுமக்கவே மாட்டார். சும்ம இலா ரப்பிக்கும் மர்ஜுவுக்கும், பிறகு உங்கள் இறைவனிடத்தில் நீங்க திரும்புதல் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். இது மறுமை பத்தி தான் சொல்றான். இறைவனிடத்தில் திரும்புதல் இருக்குது என்ற வார்த்தையிலிருந்து இது என்ன அமலை பத்தி பேசுது? ஒரு மனிதன் செய்கிற நல்லது தீமைகள் இருக்கு பாருங்க, அதைத்தான் இது பேசுது. எப்படி பேசுது? வலா தக்ஸிபு குல்லு நஃப்ஸின் இல்லா அலைஹா, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் தனக்குத்தான் அவன் உழைத்துக் கொண்டிருக்கிறான், தனக்காகத்தான் பாடுபடுகிறான், அடுத்த ஆளுக்கு அவன் பாடுபட இயலாது.
வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒருவன் வந்து இன்னொருவனுடைய சுமையை சுமக்க முடியாது என்று தெளிவான வார்த்தைகளால் 6வது அத்தியாயத்தில் 164வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 17வது சூராவில் 15வது வசனத்திலையும் சொல்கிறான் வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க முடியாது. இதே வாசகத்தை அல்லாஹ் அதிலையும் போட்டு சொல்கிறான். அதே மாதிரி 35வது சூராவில் 18வது வசனத்தில் சொல்கிறான், கொஞ்சம் விளக்கமா சொல்கிறான் வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒருத்தன் சுமையை ஒருத்தன் சுமக்க இயலாது மறுமையில. ஒயின் தது முஸ்குலத்தின் இலா ஹம்லிஹா லா யுஹ்மலு மின்ஹு ஷைஉன், மறுமையில வந்து ஒரு சுமையை சுமந்திருக்கிறவன் அந்த சுமையை இன்னொருத்தனை சுமத்து கொள்ளுமாறு கோரிக்கை வைக்கப்பட்டால் அதை யாரும் வாங்க மாட்டாங்க. நம்ம மறுமையில் நின்றுகிட்டு இருக்கிறோம், பாவத்தை தூக்கிட்டு பாப்பா கூப்பிட்டு, பாப்பா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு பாவம், ஒரு 10% நீங்க வாங்கிக்கிறங்க அப்படின்னு வாங்கிடுவாரா? வாங்க மாட்டாரு. அப்ப அந்த பாவத்து சுமையை சுமந்திருக்கக்கூடியவர்கள் வந்து அதை அடுத்தவன்ட்ட வாங்கிக்கிறியான்னு கேட்டா அங்க வாங்க இயலாது, எல்லாரும் மறுத்துருவோம். அப்பனுக்கு மகன் மறுத்துருவான், மகனுக்கு அப்ப மறுத்துருவான், யாரும் யாருக்காகவும் வாங்க மாட்டார்கள். இப்படிங்கிற கருத்துப்பட 35வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 39:7 இதை சொல்லி காட்டுகிறான். 53 39வது வசனத்தில் சொல்கிறான். கொஞ்சம் விவரமா அல்லாஹ் சொல்றான். இப்படி அல்லா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒருத்தன் சுமையை ஒருத்தன் சுமக்க முடியாது. அன் லைஸல் இன்சானி இல்லா மா ஸா, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் உழைத்ததை தவிர வேற எதுவும் அவனுக்கு இல்லை. அப்ப இந்த இவ்வளவு நமக்கு என்ன சொல்லுது? ஒரு மனுஷனுக்கு நன்மை கிடைக்க வேண்டுமானால் அவன் நம்ம மௌத்தா போயிருவோம், நம்ம புள்ள தயார் பண்ணி நம்மளுக்கு சொர்க்கத்துக்கு போயிருவான்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம நிறைய பேர் இப்படி நினைக்கிறோம். நிறைய பேர் இந்த அமல்கள் அலட்சியமா இருக்கிற காரணம் என்ன? அவங்களுக்கு மறுமையை பத்தி பயம்லாம் இல்லாம இல்ல, பயம் இருக்குது. அவங்களுக்கு ஒரு குறுக்கு வழியை தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. என்ன குறுக்கு வழி? இப்ப என்ன நம்ம அமல்கள் செய்யாம மண்டைப்பட்ட இப்ப என்ன நம்ம புள்ள யாராவது அஜரத்தை கொண்டு வந்து குரானை ஓதுனா சரியா போட்டு போகுது. நரகத்தினுடைய பயம்லாம் இல்லாம இல்ல, இல்லாம வார வாரம் தொழுவதுக்கு வர்றான், ஜும்மாவுக்கு ஏன் வர்றான், ரமலானுக்கு நோன்பு வைக்கிறான். அப்ப அவனுக்கு இறையச்சம் ஓரளவுக்கு இருக்கிறது. அவன் ஏன் அமல்கள் அலட்சியமா இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு ஒரு குறுக்கு வழியை சொல்லி கொடுத்துருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. என்ன குறுக்கு வழி? நீ பாட்டுக்கு எப்படி வேணாலும் நடந்துக்கப்பா, நீ செத்து போயிருவீல, உன் பிள்ளை பாத்தியா ஓதுவான்ல, அதுல உன்னை கொண்டு சேர்த்துருவான்ல. அப்ப இந்த மாதிரி ஒரு குறுக்கு வழி இருக்குது என்று சொல்லி கொடுத்த காரணத்தினால்தான் அவன் அமல் செய்ய மாட்டேங்கிறான். இஸ்லாம் என்ன பண்ணுது? நீ உன்னுடைய கட்டைக்கு நீ தான் தயாரிக்கிறன்னு, நீ மறுமையில நீ வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் வாழுகிற காலத்திலேயே நமக்கு உரியது நம்ம சேர்த்து வச்சுட்டு போவோம், நம்ம புள்ள வந்து நம்மளை காப்பாற்றுவான்னு நினைக்க கூடாது என்பதுல உறுதியாக இருக்க வேண்டும். அதனால வந்து குறுக்கு வழி யாசினை ஓதி சேர்க்கிறது, அதை ஓதி சேர்க்கிறது, வருஷ பாத்தியா ஓதி சேர்க்கிறது, மூணாம் பாத்தியா ஓதி அதெல்லாம் நடக்கவே நடக்காது. நம்ம தான் அவர் யார் மூத்தா போனாரோ அவர் தான் உலகத்தில் வாழும்போது ஒழுங்கா என்ன செஞ்சிருக்கணும், அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்களை வந்து கடைப்பிடிச்சு நடந்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. இதெல்லாம் பொதுவான ரூல். எந்த ஒரு பொதுவான ரூல் இருந்தாலும் அல்லாஹ்வோ ரசூலோ அந்த விதியை போட்டவங்களே அதுக்கு விலக்கு கொடுத்தாங்கன்னா அதை நம்ம தப்பு செய்ய இயலாது. இப்போ வருமான வரி எல்லாரும் கட்டணும்னு சொல்லுவான் அரசாங்கத்தில். கட்டிட்டு என்ன செய்வான்? இவங்களுக்கு சலுகை, ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு விவசாய வருமானத்துக்கு விவசாயிகளுக்கு வருமான வரி இல்லை அப்படிமா. அது என்ன எல்லாத்துக்கும் வருமானம் எனக்கு மட்டும் சொல்ல முடியுமா? ஒரு அரசாங்கத்துக்கு அந்த உரிமை இருக்கிறது. நீங்க அரசாங்கத்துக்கு வருமான வரி கட்டுறீங்கன்னு வைங்களேன், ஒரு வாத்தியார் சம்பளம் வாங்கினா கூட அவர் என்ன செய்யணும்? வருமான வரி கட்டணும். அவன் தான் ஒழுங்கா கட்டணும், பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. மற்றவன்லாம் கொடுத்ததான் அரசாங்கம் வாங்க இயலும். அரசு ஊழியர்களாக என்ன செய்வான்? கம்பல்சரியா அந்த சம்பளத்தை கொடுக்கும்போது அந்த வரியை சேர்த்து பிடிச்சிக்கிட்டு மிச்சம் தான் கையில் கிடைக்கும். அப்ப எல்லாத்தையும் வருமானம் வாங்குறான். ஆனா யாருக்கு வருமான வரி இல்லை? நீங்க ஒரு நெல் மூட்டை வரவு 10 லட்ச ரூபான்னு போட்டீங்கன்னா அதுக்கு வரி போட முடியாது. ஏன்? அது அக்ரிகல்ச்சருக்கு வந்து சலுகை, விவசாய வருமானத்துக்கு அதுக்கு சலுகையை கொடுத்து வச்சிருக்கான் அரசாங்கத்தில். இந்த சலுகையை கொடுத்தவன் அவன் தான், வரியை போட்டவன் அவன் தான். கேட்க இயலுமா? அது என்ன அவனுக்கு இல்லை, இது என்ன அவனுக்கு இருக்குன்னு கேட்க இயலாது. அது மாதிரி அவன் சலுகை பணத்துக்கு எல்லா வருமானத்துக்கும் வரி இருக்குது, விவசாய வருமானத்துக்கு வரி இல்லை அப்படின்னு சொல்வதற்கு ஒரு அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒருத்தன் சுமையை ஒருத்தன் சுமை, அதே மாதிரி வந்து எடுத்துக்கிறீங்களேன், எல்லா மனுஷனும் ஒரு தாய் தந்தைக்கு பிறக்கிறான் அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்தா படைக்கிறோங்கிற அல்லாஹ். எல்லா மனிதனும் யாயு ஹன்னாசுன்னு கூப்பிட்டு, மனிதர்களே உங்களை எல்லாம் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைக்கிறோம். அப்ப எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும் அவன் உருவாவதற்கு ஒரு ஆண் ஒண்ணு வேணும், ஒரு பெண் ஒண்ணு வேணும். இது பொதுவான விதி. அந்த விதி அல்லாஹ் உடைக்கிறானா இல்லையா? ஈசா நபி விஷயத்தில் உடைக்கிறானா இல்லையா? அவருக்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து அவரை பிறக்க வைக்கல, ஒரு பெண்ணிலிருந்து தான் பிறக்க வைக்கிறான், ஒரு ஆண் அவருக்கு கிடையாது. அப்ப அந்த விதியை உண்டாக்குன ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான்? அந்த விதியை உடைக்கவும் செய்வான். இது வந்து அல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளது நினைக்க கூடாது, எல்லாருக்கும் உள்ளது. மார்சலா சேரா இருந்தா பணம் கட்டிட்டு சேரணுங்கிறோம். புதுசா இஸ்லாத்துக்கு வந்து என்ன பணம் கட்ட வேண்டியது இல்லைங்கிறோம். நீ தானே பணம் கட்ட சொன்ன, நீ என்ன வேணான்னு சொன்ன கேட்க இயலுமா?
அந்த விதியில விதிவிலக்கு இஸ்லாத்துல வர்றவங்களுக்காக வேண்டி அது வந்து எக்ஸெப்ஷன் கொடுக்கறோமா இல்லையா? இப்படி வந்து இந்த விதிவிலக்குகளை வந்து சம்பந்தப்பட்டவர்கள் கொடுத்தார்களே ஆனால் அது முரண் என்று, இது என்ன நேற்று ஒன்று பேசுறோம் இன்னைக்கு ஒன்று பேசுறோம்னா எடுத்துக்கொள்ள கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய பொதுவான விதி என்ன? ஒருத்தன் சுமைய ஒருத்தன் சுமக்க இயலாதுதான். ஆனால் சில விஷயங்களில் அல்லாஹ்வும் ரசூல் என்ன செய்யறாங்க, அதுல இருந்து இன்னென்ன விஷயங்களை தவிர இந்த விஷயங்கள்ல ஒருத்தன் சுமைய ஒருத்தன் சுமக்கலாம், இன்னென்ன விஷயங்களை தவிரன்னு என்ன செய்யறாங்க, அது மாதிரி விதிவிலக்கு அல்லாஹ்வும் ரசூலுமே கொடுக்கறாங்க. எப்படி கொடுக்கறாங்க என்று கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா மாத்தல் இன்சானு, ஒரு மனுஷன் மரணித்து விட்ட உடனே இன்கத அன்ஹு அமலுஹு, அவனுடைய அமல் முடிந்து விடுகிறது. அதுதான் மௌத்துன்னு அர்த்தம். உசுர் இருந்தால் அமல் செய்ய முடியும், செயல்பாடு. மரணித்து விட்டால் செயல்பாடு முடிந்து விடுகிறது. அப்ப மரணித்த பிறகு இப்ப நீங்க தொழுவுறீங்க, மூத்தா போட உங்களுக்கு தொழுவ முடியுமா? முடியாது. நோன்பு வைக்கிறீங்க, மூத்தா போயிட்டு ஒரு நோன்பு வைக்கலாம் பார்ப்போம், வைக்க முடியும், அமல் முடிஞ்சு போயிடுது. உசுரோட இருக்கிற வரைக்கும் தான் ஒரு தொழுகை ஒரு தஸ்பீஹ் செய்ய முடியுமா? மூத்துக்கு பிறகு முடியாது. ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்று சொன்னால் இன்கத அன்ஹு அமலுஹு, அவனை விட்டு அவனுடைய அமல் முடிந்து விடுகிறது, ஒன்றும் செய்ய முடியாது. துன்யாவுடைய அமல் முடிந்து விடுகிறது, தீன் தொடர்பான அமல் முடிஞ்சு ஒன்றும் செய்ய முடியாது. துன்யாவுடைய விஷயத்துக்கு பொண்டாட்டி ஒரு 50 ரூபா கொடுக்கலாமா? மூத்தா போயிட்டாரு, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, 50 ரூபா எடுத்து, அதுவும் முடியாது. அப்ப துன்யா சம்பந்தப்பட்ட அமலும் செய்ய முடியாது, தீனு ஒரு தஸ்பீஹும் செய்ய முடியாது, ஒரு 10 பைசாவும் கொடுக்க இயலாது, எந்த அமலும் செய்ய முடியாது. ஆனால் இங்க சொல்றது மர்ம அமலை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முடிந்து விடு, ஏன்னா பின்னாடி வர விதிவிலக்குல இருந்து விளங்குறது. முடிந்து விடுகிறது இல்லாமின் சலாசா, மூணே மூணு ரசூலுல்லாஹ் விதிவிலக்கு பண்றாங்க பாருங்க, மூணே மூணு காரியங்களை தவிர இந்த 3 காரியங்களை நீங்க செஞ்சுட்டு போனீர்களேயானால் அதுல என்ன நடக்கும் என்றால், உங்க மரணத்திற்கு பிறகும் அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும், உங்களுக்கு நன்மை தரும். நீங்க அமல் செய்ய மாட்டீங்க, மரணத்துக்கு பிறகு நீங்க செஞ்சதாக உங்க கணக்குல வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு விஷயமாக சொல்லுகிறார்கள், வலதுன் சாலிஹுன் யதுலஹு. மற்ற 2 அவன் செஞ்சுட்டு போனாமல், அது பின்னாடி வளர்க்குவோம். அதுல 3ல ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு சாலிகான குழந்தையை ஒருத்தன் பெற்று விட்டு போனால் அது செய்யற துவா இவன் செஞ்சதாக எல்லாம் எடுத்துக்கிறான். அதான் நம்ம ஒரு சாலிகான ஒரு பிள்ளைய சந்ததியை விட்டுட்டு போறோம், ஒரு ஆணோ பெண்ணோ, சாலிகான ஆம்பளை பிள்ளையோ சாலிகான பொம்பளை பிள்ளையோ பெற்றுட்டு போனோம்னு சொன்னா, அந்த சாலிகான பிள்ளைகள் வந்து செத்து போன பிறகு நமக்காக துவா செய்வாங்களே, அது அல்லாஹ் எப்படி எடுத்துக்கிறான்னா, நானே செய்வதாக எனக்காக என்னுடைய பிள்ளைகள் துவா செய்தால் நானே எனக்கு துவா செஞ்சா எப்படி எடுத்துக்கொள்வானோ அந்த மாதிரி அல்லாஹ் எடுத்துக்கொள்றான். விதிவிலக்காவது பாருங்க. அப்ப துவா செய்யறது நான் இல்ல, என் புள்ள. ஆனா யார் கணக்குல வரவாவது? என் கணக்குல வரவாவது. அப்ப அவ அடுத்தவன் செய்யறது, இந்த துவா நான் செய்யல, எனக்காக வேற ஒருத்தர் செய்யறாங்க. அந்த வேற ஒருத்தர் செய்கிற துவா நான் வந்து என் தகப்பனாருக்கு துவா செய்யறேன், என் தகப்பனார் அதை செய்யல, என் தகப்பனாருக்காக நான் துவா செய்தால் அல்லாஹ் அதை எப்படி எடுத்துக்கிறான்? ஒரு மகன் இந்த மாதிரி துவா செய்யற ஒரு மகனை உருவாக்கிட்டு போயிருக்கானா இல்லையா? அந்த அளவுக்கு இருக்கானா இல்லையா? அதனால வாப்பாக்கு சேர்த்து விடு. இவன் கேட்ட துவா வாப்பாக்குன்னு தானே கேட்கறான். வாப்பாவே கேட்டு எனக்கு கபருடைய வேதனை எங்க வாப்பாக்கு லேசாக்குன்னு கேட்கறீங்க. அல்லாஹ் அதை எப்படி எடுத்துக்கிறான்னு கேட்டா, எங்க வாப்பாவே அல்லாட்ட முறையிட்ட மாதிரி எடுத்துக்கிறோம். என் கபர் வேதனையை நீ லேசாக்கு அப்படின்னு எங்க தகப்பனாரே கேட்டால் அதை எப்படி அல்லாஹ் எடுத்துக்கொள்வானோ அந்த மாதிரி எதை எடுத்துக்கிறான்? ஒரு மகன் தகப்பனுக்காக கேட்பதையும் அதை வந்து அப்படி எடுத்துக்கொள்றத வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விதிவிலக்குங்கிறாங்க. அப்ப வந்து ஒரு மனிதன் வந்து அவன் செய்யாத ஒரு அமலுக்கு வந்து அவனுக்கு கிடைக்குது. அப்ப இதுல நீங்க என்ன விளங்கிறேன்னு, துவாக்கள் செய்யுங்க, இறந்து போனவர்களுக்காக வேண்டி துவாக்கள் செய்யலாம். பிள்ளையை துவா செய்யற பத்தி இதுல சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஒரு இடத்துல சொல்லுகிறான், எல்லாருக்கும் துவா செய்யலாம், பிள்ளைக்கு தான் அப்பன் செய்யணும்னு கிடையாது. இப்போ யாருக்கு வேண்டாம், மூமினாக இருக்கிற யாருக்கு வேண்டுமானாலும் நம்ம என்ன செய்யலாம், துவா செய்யலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், ரப்பனா கஃபிர் லனா வலி இஹ்வானினா அல்லதீன சபகுனா பில் ஈமான், இறைவா எங்களை மன்னிப்பாக. நம்மளை கேட்க சொல்றான் அல்லாஹ். நம்ம அடிக்கடி இந்த துவாவை கேட்கணும். எப்படி கேட்கணும்? ரப்பனா கஃபிர் லனா, இறைவா எங்களை மன்னிப்பாக. இது நமக்கு உள்ளது. அடுத்து அல்லாஹ் சொல்லி தரணும், வலி இஹ்வானினா, எங்கள் சகோதரர்களை மன்னிப்பாயாக. சகோதரர்கள் யாரு? அது விளக்குனான் அல்லாஹ். அல்லதீன சபகுனா பில் ஈமான், ஈமான் கொண்டு எங்களுக்கு முந்தி சென்று விட்டார்களே அவங்கள மன்னிப்பா. அந்த சகோதரர்கள் உசுரோடவர்களுக்கு கேட்கல, இப்ப எங்களை மன்னிப்பாயாக. ஓ இஹ்வானி நல்லது, எங்களைங்கிறது எல்லாரும் வந்துடுறோம். எங்களை மன்னிப்பாயாகங்கிறதுல இந்த வாழ்ற 50 பேர் வந்துடுறோம். எங்களை மன்னிப்பாயாக. ஒலி இஹ்வானி நல்லதீன சபகுனா பில் ஈமான், ஈமான் சர்த்து. ஈமான் இல்லாம மௌத்தாப்பனா கேட்க முடியாது. ஈமான் இல்லாம ஷிர்க் வச்சுட்டு நம்ம தாப்பனார் மௌத்தாப்பனார்னு வைங்க, அவருக்காக நம்ம துவா செய்ய முடியாது, யாரும் செய்ய முடியாது. ஈமானோடு யார் முந்தி சென்று விட்டார்களோ அவங்களுக்காக மன்னிப்பாயாக என்று மூமீன்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி தருகிறான். அப்ப நம்ம என்ன வழங்குறோம்?
இறந்து போனவர்களுக்காக வேண்டி நம்ம செய்யற முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா அவருக்கு பிரார்த்தனை செய்யலாம். அது அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ் இல்லாட்டி அல்லாஹ் சொல்லி தர மாட்டான்ல. ஒரு பயனும் இருக்காது என்று சொன்னா கேட்கறத பத்தி அல்லாஹ் நமக்கு சொல்லி தர்றான். அதை ஏன் பாராட்டுறான்? மூமின்கள் இப்படிதான் நடப்பார்கள் என்று சொல்வான் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்? நீ இப்படி கேட்டா அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு இதை நான் செய்வேன். நீ யாருக்காக வேண்டி கேட்கிறியோ அவருக்காக வேண்டி அந்த அந்த கோரிக்கையை நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறதா என்னுடைய பொருள். அப்ப அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இறந்தவருக்காக வேண்டி நாம துவா செய்யலாம். இந்த துவா விதிவிலக்கு பெறுகிறது. எதுல இருந்து? ஒருத்தன் சுமைய ஒருத்தன் சுமக்க மாட்டான், ஒருத்தன் சுமைய ஒருத்தன் சுமக்க மாட்டான்ங்கிறது நெசம். ஆனால் வேற எதையாவது செய்யலாம் நீங்க காட்டுறதா இருந்தா அல்லாஹ் ஒரு ரசூல் அந்த விதிவிலக்கு காட்டணும். விதிவிலக்கு கொடுக்க சம்பந்தப்பட்டவன் தான் காட்டணுமே தவிர விதிவிலக்கு கொடுக்க அதிகாரம் இல்லாதவர் விதிவிலக்கு கொடுக்க இயலாது. இப்ப நம்ம ஒரு பள்ளிக்கூடத்து முதல்வர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? இந்த மாதிரி அரசு ஊழியர்களா இருந்தீங்கன்னா அவங்க பணம் கட்டாம எங்க பள்ளிக்கூடத்தில் சேரலாம் அப்படிங்கிறாரு. போய் சேர்த்துருவோம். அவர் நம்ம போய் நின்றுக்கிட்டு நம்ம ஒரு விதியை போட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறாங்களோ வடக்கு தெருவில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் சேர்ந்துக்கலாம். நான் விதிவிலக்கு கொடுக்க இயலுமா? ஏன் பள்ளிக்கூடத்துக்கு நீங்க என்னடா விதிவிலக்கு கொடுக்குன்னு கேட்பாங்க. பள்ளிக்கூடம் நடத்துறவன் தான் பள்ளிக்கூடத்துக்கு விதிவிலக்கு கொடுக்கணும். இப்ப அல்லாஹ் இந்த விதிவிலக்குல குர்ஆன் ஓதுவதையோ யாசின் ஓதுவதையோ சொல்லி இருந்தான்னு சொன்னா நம்மள என்ன செய்யலாம்? இறந்து போனவங்க நீ யாசினை ஓது, அது அவருக்கு கிடைக்கும் நம்ம சொல்லலாம். அதெல்லாம் சொல்லப்படவே இல்லை. எது விதிவிலக்கு என்று மார்க்கத்தில் சொல்லித் தரப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும்தான் நம்ம செய்ய வேண்டும். அதே மாதிரி இறந்தவருக்காக வேண்டி நோன்பு, சில நோன்புகளை அவர் நோக்காம மூத்தா போயிட்டார். நம்ம தாயோ தகப்பனாரோ நமக்கு நெருக்கமான ஆட்களோ நோன்பு நோத்து விட்டு நோன்பு ஒரு மாசம் நோன்பையோ அல்லது பிரயாணம் போன்ற காரணங்களால் விடுபட்ட சில நோன்புகளையோ நோக்காமல் மரணித்து விட்டார்களேயானால் அந்த நோன்பு அவன் தானே நோக்கணும். நம்ம நோட்டுறோம்னு சொன்னா அவன் நோத்துதான் அதில் எடுத்துக்கிறான் விதிவிலக்கு. ஆனா நான் தான் நோக்கிறேன், ஏன் சுமைதான் நான் தான் சுமக்கிறாங்க. ஏன் சுமையை யார் சுமக்கிறா? இப்ப என்னுடைய நன்மை சுமையை நான் யாருக்காக நோக்கிறேன் அவர் சுமந்துக்கிறார். இந்த ஆயத்துக்கு முரண்மாறு தெரிஞ்சாலும் அந்த விதியை வகுத்த இறைவனை இது எக்ஸெப்ஷன், இது கணக்கில் வராது. இதுல ஒருத்தன் சுமையை ஒருத்தன் சுமக்கலாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது என்ன ஆதாரம் அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். புகாரியில 1952வது ஹதீஸ், மன் மாத அலைஹி சியாமுன், ஒருவர் மீது நோன்பு கடமையாக உள்ள நிலையில் மரணித்து விடுவாரேயானால் சாம அன்ஹு வலியுஹு, அவருக்காக அவருடைய பொறுப்பாளர்கள் நோன்பு நோக்க வேண்டும். வலி தான் நோன்பு நோக்கணும். உங்களுக்காக நான் நோன்பு நோக்கக்கூடாது. நீங்க நான் யாரு? எனக்காக நீங்க நோன்பு நோக்கக்கூடாது. ஏன்? யார் நோக்கணும்? தகப்பனுக்கு மகன் நோக்கலாம், மகனுக்கு தகப்பன் நோக்கலாம். அவருடைய காரியங்களுக்கு யார் பொறுப்பேற்றுக் கொள்வாரோ, அவருடைய ஜனாசாவுக்கு யார் செலவழிப்பாரோ, அவருடைய குடும்ப விஷயங்களை யார் பொறுப்பேற்றுக்கிறாரோ, அவர் விட்டுட்டு போன கடையை யார் நிர்வாகம் பண்ணுவார், அவர் பொறுப்பாளர் இருந்தது. பொறுப்பாளர்னா யாரு? ஒரு ஆள் மூத்தா போன பிறகு அவருடைய வீடு இருக்கும், அவருடைய சொத்து இருக்கும், அதில் பங்கு வச்ச கூடக்கூடியவர், அதை நிர்வகிக்கக்கூடியவர், இப்படி இருப்பார்கள்ல. இவங்க நோன்பு நோக்கணும். சில ஆள் காசு வாங்கிக்கலாம் நோன்பு வச்சுருவாரு. அஜரத்தை கூப்பிட்டு, அஜரத்து எங்க வாப்பாக்கு 10 நோன்பு இருக்கிறது, இந்தாங்க 1000 ரூபாய் பிடிங்க, நீங்க 10 நோன்பு வச்சிருங்க. அது செல்லுமா? அது சில அஜரத்துக்கும் வாப்பாக்கு என்ன சம்பந்தம்? அஜரத்து அவர் வாப்பாக்கு வச்சுக்கிற வேண்டியதான். நம்ம நம்ம வாப்பாக்கு வைக்கணும். நம்ம தகப்பனாருக்கு நம்ம படுற அந்த கஷ்டம் இருக்கு, அந்த உணர்வு, அதுக்கு மதிப்பு கொடுத்தா அல்ல சேர்க்கிறாங்கிறான். நீங்க கூலிக்கு ஆள் பிடிச்சா சேர்க்கிறேன்னு அல்ல சொல்லவே இல்லை. நம்ம அந்த உணர்வோட நம்ம தகப்பனார் அல்ல கொஸ்டின் பண்ணிடக்கூடாது. எல்லாம் அந்த நோன்பு வைக்காம போயிட்டாரு, எனக்கு தெரியும், அவருக்காக நான் வச்சிருந்தால நீங்க அவர் கணக்கில் வர வச்சுக்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்? பாப்பா கடன் வாங்கிட்டு மூத்தா போயிட்டாரு, நம்ம போய் என்ன செய்யறோம்? இந்தாப்பா வச்சுக்கப்பா, எங்க பாப்பா மன்னிச்சுனா மன்னிப்பான இல்லை மனுஷன். அப்படி சில விஷயங்கள் உலகத்தில் இருக்கத்தானே செய்யுது. பாப்பா செஞ்ச தப்புக்கு பாப்பாவை பிடிக்காட்டா கூட பாப்பா வாங்கின கடனுக்கு என்ன செய்யலாம்? மகன் அடைக்கலாம்ல. நம்ம தகப்பனார் அதெல்லாம் கிடையாது. அவர் ஒரு சொல்லுவான், அவன் 1 லட்ச ரூபா அத்தா வாங்கிட்டு மூத்தா போயிட்டாரு, நம்ம முன்னே கொடுக்க போறோம், வாங்க மாட்டேன் எவனாச்சும் சொல்லுவானா? கொண்டான்னு வாங்கிடுவான். ஏன்? கொடுத்த கடை வந்தா சரி. அப்ப அந்த மாதிரி மனிதன் சில விஷயங்கள் என்ன செய்யறான்? ஒருத்தன் செஞ்சதை இன்னொருத்தன் வாங்கிக்கிறது தான் செய்யறான், அவனுடைய வாரிசுகள்கிட்ட வாங்கிக்கிறது தான் செய்யறான். அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் மாத அலைஹி சியாமுன், சில நோன்புகள் கடமையான நிலையில் ஒருவர் மரணித்து விட்டால் சாம அன்ஹு வலியுஹு, அவர் சார்பாக அவருடைய வலி பொறுப்பாளர் நோன்பு நோக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரில் 1952வது ஹதீஸாக இருக்கிறது. 1953 அடுத்த ஹதீஸ் புகாரில் வருகிறது. ஒரு மனிதர், இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன உம்மி மாத்தத், என்னுடைய தாயார் இறந்து விட்டார், வலைஹா சௌமு ஷஹரின், அவர் 1 மாசம் நோன்பு அவர் மீது இருக்குது. 1 மாசம் நோன்பு வைக்கல. என் தாயார் உடம்பு சரியில்லாம இருந்திருப்பாங்க, 1 மாசம் என் தாயார் நோன்பு வைக்காம மூத்தா போயிட்டாங்க, இந்த நிலையில இருக்கிறாங்க, நான் என்ன செய்ய? அவர் கேட்கிறாரு, வலைஹி அஃப அக்லிஹி அன்ஹா,
அவர் சார்பில் நான் நிறைவேற்றட்டுமான்னு கேட்கிறார். மகன் வந்து தாயார் மீது கொண்ட ஒரு மகன் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறாரு, எங்க அம்மா மௌத்தாகும் போது ஒரு மாசம் நோன்பு அவர்கள் மீது கலாவாக இருந்தது, நான் உங்க சார்பா நோக்கட்டுமா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நாம் வையி. அது மட்டும் சொல்லல, ஃபதைனுல்லாஹி அஹக்க யகுலா, அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கடன் தான் நிறைவேற்றுவதற்கு அதிக தகுதியானது. உங்க அம்மா பட்ட கடனை நீ தான் நிறைவேற்றுவ, இது அல்லாஹ்வுக்கு செய்யற கடன் தானே, அது நிறைவேற்று போய் அல்லாஹ்வுக்கு பட்ட கடனை வந்து உங்க அம்மா பட்ட கடனை நீ தீர்த்துரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது புகாரில இடம்பெற்றக்கூடிய ஹதீஸ். அப்ப நம்ம பார்க்கிறோம், இறந்தவர்களுக்காக வேண்டி இன்றைக்கு எந்த பிள்ளைகளாவது இதை செய்யறாங்களா? பிள்ளைகள் தன்னுடைய தாய் தந்தைக்காக வேண்டி அன்பு வச்சிருக்கேங்கிறாங்க, அது செய்யறேங்கிறாங்க, இறந்த அன்னைக்கு பெருசா ஊர் வளைச்சு சோறாக்கி போடுறாங்க, 8 கிடாய் 6 பிரியாணியை போடுலாம் சொல்றாங்களே, இது மாதிரி எல்லாம் அலங்காரம் பண்றாங்க, அஜரத்தை கூப்பிடுறாங்க, பரிசை பாத்தியா ஓத்துறாங்க, என்னென்னமோ செலவு பண்றாங்க. இதுல எல்லாம் யூஸே கிடையாது, இதனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனா எதுல பிரயோஜனம் இருக்குது? இவர் வந்து சரியான மகனாக இருந்தால், என் தாயார் எத்தனை நோம்புமா சக்கராத்தில் இருக்கும்போது கேட்கணும், உங்களுக்கு எத்தனை நோம்பு இருக்குது விட்டுருக்கிறீங்க பாப்பாட்ட கேட்கணும். அல்ல கேட்காட்டா கூட நமக்கு தெரியும், என்னைக்கு நோம்பு வைக்கலன்னு அந்த வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டா, அவன் போன ரமலான்ல கூட அத்தா வந்து 4 நோம்பு வைக்கலன்ட்டு அம்மா சொல்லிடுவாங்க, அது தெரிஞ்சு போயிடும். வழங்குதா? அப்ப அந்த மாதிரி ஒரு உத்தேசமா நமக்கு என்ன நோன்பு விட்டுருக்காருன்னு கணக்கு பண்ணி பிள்ளைகள் வந்து தகப்பனார் விட்ட நோன்பை நோக்கணும், இல்லைன்னா அவர் நோன்பு நோக்காத பாவத்தை சுமந்துக்கிட்டே இருப்பார். நம்ம நோத்துட்டோம்னு சொன்னா ஏன் நோன்பு நோக்கல அவர்கிட்ட கொஸ்டின் வராது. தாயாரோ தகப்பனாரோ விட்ட நோன்பை நம்ம நோத்துட்டோம்னு சொன்னா பாத்தியா ஓதுனால் அந்த கொஸ்டின் இருந்துகிட்டு இருக்கும். பாத்தியா ஓதுனான்னு தனி கொஸ்டின் வேற இருக்குது. அந்த நோம்புக்கு என்ன பதிலு? உன் தாயார் வைக்காத நோம்புக்கு வந்து என்ன பதில் சொல்லுவ? அந்த தாயார் குற்றவாளியத்தில் நிற்பாங்க அல்லாஹ்விடத்துல. அப்ப நோன்பை இது விதிவிலக்கு. ஒருத்தர் சுமையை ஒருத்தர் சுமக்க இயலாது. ஆனால் ஒருத்தருக்கு கடமையான நோம்பு நல்லா கவனிக்கணும். தாயாருக்கு எந்த நோம்பும் கடன் கிடையாது, கரெக்டா நோத்துறாங்க. நீங்க என்ன செய்யறீங்க? நான் தாயாருக்காக 4 நஃபில் நோம்பு வைக்கிறேன், அது செல்லாது. ஏன்? அது வந்து உங்க அமல் உங்களுக்கு தான் சேரும். இது எதுக்குன்னா ஒரு கடன் ஏற்பட்டு போச்சு, அதுக்காக அல்லாஹ் ஒரு ரெமிடி ஒரு ஒரு பரிகாரத்தை அல்லாஹ் செஞ்சு தர்றான் நமக்காக வேண்டி. நீங்க நஃபில்லாம் உங்களுக்கு கொஸ்டின் வராது. நஃபிலான நோம்பு ஏன் வைக்கலன்னு உங்க அம்மா அல்லாஹ் கேட்க போறானா? உங்க அத்தாவை கேட்க போறானா? சுன்னத்தான நோம்பு ஏன் வைக்கலன்னு அல்லாஹ் கொஸ்டின் பண்ணுவானா? கடமையான நோம்பை ஏன் வைக்கலன்னு அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் கேட்பாங்கிறதுக்காக வேண்டி நம்ம நோம்பு வச்சோம்னு சொன்னா அதுக்கு வேணா அல்லாஹ் ஏத்துக்குவானே தவிர, நீங்களா ஒரு 6 மாசம் நோம்பு வச்சு இந்த நோம்பு அம்மாவுக்கு, 3 மாசம் நோம்பு வச்சு இந்த நோம்பு அத்தாவுக்கு, அதெல்லாம் போவாது. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் தைனுல்லா, அல்லாஹ்வுடைய கடன் தான் நிறைவேற்றுவதற்கு தகுதியானதுங்கிறாங்க. கடன் என்ன அர்த்தம்? கடமை தான் கடன். கடன் எது சொல்லுவோம்? கண்டிப்பாக எதை செய்யணும் அதனங்க கடன். நபில்லாம் கடனா? அல்லாஹ் கொஸ்டின் பண்ணுவான. எதை கொஸ்டின் பண்ணுவோமோ? ஒரு ஆள் உங்கள்கிட்ட வந்து என்ன செய்யறாரு, நீங்க அவர்கிட்ட கேட்கறீங்க, ஏதாவது கொடுங்க, 1000 ரூபாய் தர்றாரு, கடனா இல்ல அன்பளிப்புங்கிறாரு. இதை நீங்க இது கொஸ்டின் பண்ணுவாரு, அடுத்த மாசம் ஏன் தரலன்னு கேட்பாரா? அன்பளிப்பா ஒரு ஆள் உங்களுக்கு தந்துட்டாருன்னு சொன்னா ஏன் திருப்பி தரலன்னு கேட்க மாட்டாரு. கடன் உங்களுக்கு தந்தாருன்னு சொன்னா கொஸ்டின் இருக்கு, எங்கப்பா ரூபாய் எங்க தரண்டிய, போன வாரம் தரண்டி என்ன ஆச்சுன்னு கேட்பாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஃபதைனுல்லா, அல்லாஹ்வுடைய கடன் தான் நிறைவேற்றுவதற்கு அதிக தகுதியானது என்று கடன் என்ற வார்த்தையை யூஸ் பண்றதுல இருந்து நம்ம விளங்கிக் கொள்கிறோம். நம்மட தாய் தந்தைக்கு கடமையான விஷயங்கள் இருந்தா தான். சுன்னத்தான விஷயங்கள் நபிகள் எல்லாம் நீங்க செய்யக்கூடாது. அரஃபா நோம்பு விட்டாங்களா அது நீங்க வைக்க கூடாது. முஹர்ரத்தில் நோம்பு விட்டாங்களா அதான் நீங்க வைக்க கூடாது. உங்களுக்கு தான் நீங்க வச்சுக்கிறேன்னு அந்த நன்மை நன்மையை அதிகப்படுத்துற காரியங்கள் இதெல்லாம். ஆனா எதை வைக்கணும்? ரமலான் நோம்பு எதையாவது விட்டு இருக்கிறாங்களான்னு பாருங்க, அல்லது நேர்ச்சை. எது கடமையாகும்? நேர்ச்சை கடமையாயிரும்ல. உங்க தாயார் என்ன பண்றாங்க, எனக்கு இந்த கோரிக்கை நிறைவேறினால் நான் ஒரு 3 நோம்பு வைப்பேன் அல்லாஹ்வுக்காக, நேர்ச்சை பண்ணிடுறாங்க. நேர்ச்சை பண்ணிட்டா அது ஃபர்ல் ஆயிடுது. இந்த காரியத்தை செஞ்சால் நான் இதை செய்வேன் அல்லாஹ் மேல உறுதிமொழி கொடுக்கும் பொழுது அப்ப ஃபர்லுடைய அந்தஸ்துக்கு வந்து விடுகிறது. அப்ப அப்படி நேர்ச்சை நோம்பு ஒரு 4 நோம்பு இருக்குன்னு வைங்க, அதை நம்ம நிறைவேற்றணும், அது கடமை, அது கொஸ்டின் இருக்குது. அப்ப நோம்புல எந்த நோம்புக்கு அல்லாஹ் கேள்வி கேட்பானோ, எந்த நோம்புக்கு அதிகமான நன்மையை தருவானோ அதை நீங்க வைக்க கூடாது. நபிலான சுன்னத்தான நோம்புகள்லாம் அதிக நன்மையை தரும் உங்களுக்கு. ஏன் வைக்கலன்னு கேள்வி கேட்க மாட்டான். செஞ்சா நன்மை கூட, செய்யாட்டி நன்மை இல்லை, தண்டனை உண்டா, கொஸ்டின் உண்டா, கொஸ்டின் கிடையாது. அப்ப ரமலானுக்கு அல்லாஹ் வந்து கேள்வி கேட்பான், ஷவ்வால்ல வைக்கிற 6 நோம்பு கேட்க மாட்டான். அப்ப உங்க தாயார் வந்து ஷவ்வால் மாசத்துல மௌத்தா போயிட்டாங்கன்னு வைங்க, அந்த ஷவ்வால் நோம்பு நீங்க வைக்க கூடாது தாயாருக்காக வேண்டி. எதை வைக்கணும்? ரமலான் நோம்புல எதை விட்டு இருக்கிறாங்களோ அதை தான் வைக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம், இது விதி விலக்கு பெறுகிறது. அதே மாதிரி ஹஜ்ஜி விதி விலக்கு இருக்கிறது. தகப்பனார் தாயாருக்காக வேண்டி அல்ல நம்ம யாருக்கு பொறுப்பாளியா இருக்கிறோமோ அவங்களுக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்யலாம். எப்ப செய்யலாம்?
அந்த ஹஜ்ஜும் அவர் கடமையா இருந்தா தான். அதுல எந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க, அல்லாஹ்வுடைய கடன்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்றாங்க. அந்த ஹஜ்ஜி அவர் மேல கடமையா இருந்திருக்கணும், கடமையா இருந்து மூத்தா இருக்கணும். உதாரணமா எடுத்துக்கொண்டோமே ஆனால், இப்ப நான் பெரிய கோடீஸ்வரனா இருக்கேன்னு வைங்க, ஆனா என் தகப்பனார் வாழ்ந்த காலத்துல அவருக்கு ஹஜ்ஜி கடமையாலும் வசதியே இல்லை, அவர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாரு, அவருக்கு ஹஜ்ஜி கடமையே இல்லாம மூத்தா போயிட்டாரு. இப்ப என்கிட்ட 100 ஹஜ்ஜி செய்யறதுக்கு காசு இருக்குது, இப்ப நான் தகப்பனுக்கு ஹஜ்ஜி செய்யணுமா? செய்யத்தியேன், அவருக்கு கடமை ஆகலையே. அவருக்கு எப்ப கடமையாகும்? அவர் மௌத்தா போகும் பொழுது அவர்கிட்ட அந்த கெப்பாசிட்டி இருந்ததா, அந்த வசதி இருந்ததா, அந்த பொருளாதாரம் இருந்ததா அப்படின்னு பார்க்கணும். பொருளாதாரம் மட்டும் பார்க்க இயலாது. என் தகப்பனார் ஒரு 60 வயசுல இருக்காருன்னு வைங்களேன், 60 வயசுல அவர் திடீர்னு கோடீஸ்வரன் ஆகுறாரு. கோடீஸ்வரன் ஆகும்போது கை கால வழங்கல, இப்ப கடமையாகுமா ஹஜ்ஜி? காசு வந்துட்டா கூட ஆரோக்கியம் இல்லாம போச்சே, பிரயாணம் பண்ண முடியாம போயிடுச்சே. அவர் அந்த ஹஜ்ஜி கடமையாகிற நேரத்தில் காசு இருந்திருக்கானு, அந்த கடமையாகும் பொழுது அதற்குரிய ஆரோக்கியத்தோடு இருந்திருக்கணும். இருந்து அவர் செய்யாம மூத்தா இருப்பாரையானால் அவருடைய வாரிசுகள் அவருக்காக என்ன செய்யலாம்? ஹஜ்ஜி செய்யலாம். அவருக்கு அவரே முசாபிர செத்து போயிட்டாரு, நம்ம கோடீஸ்வரனா போயிட்டோம், வாப்பாக்கு ஹஜ்ஜி செய்யறேன். இது உனக்கு கேள்வியே வர, நீ மட்டும் வாப்பாக்கு ஹஜ்ஜி செய்யற? உங்க வாப்பாவே அல்ல கேட்க போறது இல்ல. உங்க வாப்பா கூப்பிட்டு ஏப்பா ஹஜ்ஜி செய்யலன்னு கேட்பானல்ல, கேட்டா பதில் சொல்ல போறாரு அவரு, எனக்கு கடமை ஆக்கலை நீ அல்ல, எனக்கு வசதி தானே நான் செய்வேன், முடிஞ்சு வச்சுக்காத. அவருக்கு ரிப்ளை இருக்கும்போது நீ எதுக்கு செய்யற? நீ உன் தகப்பனுக்கு ஒரு கொஸ்டின் வரக்கூடாதுங்கிறதுக்காக செய்ய சொன்னா நீ ஏப்பா தேவையில்லாத எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிற மாதிரி. அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒருத்தர் வர்றாரு பாருங்களேன் ஹதீஸ்ல, இது புகாரியில 7315 9852 ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஜுஹைனா என்ற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாங்க, இன்ன உம்மி நதரத் அன் தஹுஜ்ஜ, என்னுடைய தாயார் ஹஜ்ஜி செய்வதற்கு நேர்ச்சி செய்திருந்தார். நேர்ச்சி செஞ்ச கடமையாயிரும், கட்டாய கடமையாகிற மாதிரி நேர்ச்சி செஞ்சுட்டாங்க. ஹஜ்ஜி செஞ்சுட்டு ஒருத்தர் நேர்ச்சி செஞ்சான்னு சொன்னா அதனால இன்னொரு கடமையாகி போயிடும். அப்ப நேர்ச்சி செய்திருந்தார். ஃபலம் தஹுஜ்ஜ ஹத்தா மாத்தத், ஹஜ்ஜி செய்யாமல் மௌத்தாகிவிட்டார். என் தாயார் ஒரு காரியம் நிறைவேறினால் நான் ஹஜ்ஜி செய்வேன் அப்படி நேர்ச்சி பண்ணி இருந்தாரு, காரியமெல்லாம் நிறைவேறி போச்சு. ஆனா அவங்க ஹஜ்ஜி செய்யாமல் எங்க அம்மா மௌத்தா போயிட்டாங்க. அப்ப அஹுஜ் அன்ஹா, அவங்களுக்காக நான் ஹஜ்ஜி செய்யலாமா? அது கேட்கறது கூட ஒரு பொம்பளை தான் கேட்கிறாங்க, ஆம்பளை கூட கேட்கல. அப்ப பெற்றோர்களுடைய அந்த கடன்களை ஆம்பளை பிள்ளை தான் செய்யணும்னு கிடையாது, சொத்துல மட்டும் பங்கு வைக்கிறீல்ல, பொம்பளை பிள்ளைகளும் செய்யணும். அப்ப பொம்பளை பிள்ளை கேட்கிறாங்க, அப்ப அஹுஜ் அன்ஹா, அவர் சார்பாக நான் ஹஜ்ஜி செய்யலாமான்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம் ஆமா செய்யலாம், ஹுஜ்ஜி அன்ஹா, அவருக்காக நீ ஹஜ்ஜி செய்யின்னு சொல்லிவிட்டு அதே கொஸ்டின் திருப்பி கேட்கிறாங்க, அரைத்த லவ்கான அலா உம்மிக்கு தெய்னுன் குந்தி காலிஹி, உங்க அம்மா யாரா கடன் வாங்கியிருந்தா நீ தானே கொடுப்ப? எப்படி கேட்கறாங்கன்னு பத்தியலா? உங்க அம்மா யார்ட்ட கடன் வாங்கிட்டு மௌத்தா போயிருந்தாங்கன்னா நீ தானே அதை கொடுப்ப. ஃபகுலுல்லாஹ, எனவே அல்லாஹ் ஃபல்லாஹு அஹக்கு பில் வஃபா, அல்லாஹ்வுடைய கடனை முதல்ல கொடுங்க, அவன் கடன் நிறைவேற்றிருக்க ரொம்ப அதிக தகுதி உள்ளவன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த ஹஜ்ஜுக்கு கூட என்ன கொண்டு வர்றாங்கன்னு கேட்டா, அது கட்டாய கடமையா இருந்தா தான் நம்ம செய்யணும். அப்ப நம்ம தாய்க்கோ தகப்பனாருக்கோ அது ஒரு நேர்ச்சையின் மூலமாகவோ அல்லது கடமையான பொருளாதாரத்தினால் ஒருத்தனுக்கு ஹஜ்ஜி வாழ்நாள் ஒரு தடவை செய்யணும் இல்லையா, அந்த கடமையாகவோ ஹஜ்ஜி கடமையாக இருக்குமே ஆனால் அதை செய்யாம மூத்தா இருப்பாரே ஆனால் அவருடைய வாரிசுகளாக இருக்கிற ஆண்களோ வாரிசுகளாக இருக்கக்கூடிய பெண்களோ அந்த ஹஜ்ஜை என்ன செய்யலாம்? நிறைவேற்றலாம். இப்ப ஒருத்தர் கூட வரும்போது கேட்டார், உம்ரா செய்யலாமா தாப்பனா இருக்கா வேண்டின்னு. உம்ரா எப்படி செய்வீங்க? உம்ரா கடமையா? உம்ரா செய்யணும்ல கேள்வி கேட்பானா? கேட்க போறது இல்லை. உம்ராவுக்கு கொஸ்டின் வராது. எதுக்கு தான் வரும்? ஹஜ்ஜுக்கு தான் கொஸ்டின் வரும். உம்ராவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவும் இல்லை, உம்ரா பத்தி பேசவும் இல்லை. அதுல ஒருத்தர் கேட்டார், ரசூலுல்லாஹ்வுக்காக உம்ரா செய்யலாமா? ஏன் ரசூலுல்லாஹ் கொஸ்டின் கேட்க போறானா? மறுமையில் நிப்பாட்டி ரசூலுல்லாஹ்வுக்காக நீங்க ஏன் பண்ண போறீங்க? இது எதுக்கு அல்ல அந்த ஒரு சலுகையை தர்றான்? நம்மளை பெற்று வளர்த்த வாப்பான்னு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு அக்கறை இருக்கு. அவங்க கஷ்டப்படுறது இவனை பாதிக்கும். இந்தாப்பா உனக்கா ஒரு சலுகைப்பா. என்ன சலுகை? அவர் கடமையானதை விட்டுட்டு போயிருந்தா செஞ்சுட்டு போ, நான் ஏத்துக்கிறேன், பெத்த பாவத்துக்காக நான் அந்த சலுகையை தர்றேன் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் இந்த சலுகையை பார்க்கும்போது தெரிகிறது. அதுல கூட இன்னொரு ஹதீஸ் வருகிறது. இதுல ஒரு ஆம்பளை கேட்கிறார், இது புகாரியில 6699 ஹதீஸ். இன்ன உக்தி கது நதரத் அன் தஹுஜ்ஜ, என் சகோதரி. அப்ப சகோதரிகளுக்கு செஞ்சுக்கலாம். நம்ம வாப்பாவுக்கு மகன் தான் செய்யணும்னு நினைச்சுக்க கூடாது. அண்ணனுக்காக தம்பி செய்யலாம், அக்காவுக்காக அண்ணன் செய்யலாம், அப்படிலாம் உண்டு. ஒரு இதுல எப்படி வருதுன்னு கேட்டா, ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறாரு, இன்ன உக்தி கது நதரத் அன் தஹுஜ்ஜ, என் சகோதரி ஹஜ்ஜி செய்வதாக நேர்ச்சி செய்து விட்டு அன்னஹா மாத்தத், அவ நேர்ச்சை செய்யாமலேயே நிறைவேற்றாமலே மூத்தாயிட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, லவ்கான அலைஹா தைனுன குந்தி காலிஹி,
அவர் மீது கடன் இருந்தால் நீ தான் நிறைவேற்றுவாய் என்று கேட்ட உடனே அவங்க ஆமாங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபகுல்லாஹ ஃபஹுவ அஹக்கு பில் கலா, அல்லாஹ்வுடைய கடனை நிறைவேற்றுப்பா, அதுதான் நிறைவேற்றுவதற்கு அதிக தகுதியானது. இது புகாரில் 6699 இருக்கிறது. இதுல என்ன விளங்குறோம்? ஒரு சகோதர சகோதரிகளுக்குள்ள கூட இந்த மாதிரி அவங்க ஹஜ்ஜி கடமையாக இருந்தால் நிறைவேற்றிக் கொள்ளலாம், இது விளங்குகிறது. அப்ப ஹஜ்ஜி கடமையான நிலையில் மௌத்தானால் அதை செய்யலாம், நோன்பு கடமையான நிலையில் மௌத்தானால் அதை செய்யலாம். அது மாதிரி தொழுகையும் ஒரு மனுஷனுக்கு கடமை இருக்குது. ஆனா தொழுகைக்கு எங்கேயுமே ஹதீஸ் வரவே இல்லை. பாப்பா விட்ட தொழுகை மோகன் தொழுகலாமாண்டா என்ன செய்யல, வரவே இல்லை. ஏன் வரல? உங்களுக்கே முடியாது. பாப்பா விட்டு தள்ளுங்க, நேரம் பாஸ்தானா முடிஞ்சு போச்சு. தொழுகையை பொறுத்த வரைக்கும் நோன்புக்கலாம் தான் ஒரு மாசம் வைக்காட்டி பிந்தி வைக்கலான் இருக்கிறது. தொழுகைக்கு எப்படி வருது மார்க்கத்தில்? இன்ன சலாத்த காண தலல் முஃமினீன கிதாப மௌகூதா, தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட கடமை. நேரம் பாஸ் ஆனா அவ்வளவுதான். நீ ஒரு ஆபீஸுக்கு 10 மணிக்கு வரணும்னா 10 மணிக்கு தான் போகணும். நீங்க 11 மணிக்கு வந்து நான் 7 மணிக்கு 1 மணி நேரம் கூட இருந்துட்டு போறேன்னு ஒத்துக்கிற மாட்டான். நான் போர்டு அந்த நேரத்துக்கு தான் வரணும். சாயந்தரம் ஆபீஸ் போட்டும்போது போய் நீங்க வர சொல்லிருக்கீங்க 10 மணிக்கு, நான் இப்ப இருந்து 10 மணிக்கு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு போறேன்னு ஒத்துக்குருவானா? அப்ப நேரத்தை குறிப்பிட்டாங்க என்று சொன்னா உலகத்துல கூட என்ன செய்யணும், பரீட்சை கால் இருக்குது. இத்தனை மணிக்கு பரீட்சை ஆரம்பம்னா அத்தனை மணிக்கு தான் நீங்க போகணும். நீங்க பரீட்சை முடியும் போது போய் அதே நேரம் நான் உட்காந்து எழுதுறேன் ஒத்துக்குருவானா? போன்றான். முடிஞ்சு அப்ப என்ன பரிகாரம்? முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். வயசு வீணாக்கி பிடிக்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஒண்ணு செய்ய முடியாது, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. அப்ப தொழுகையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? அது நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்ற காரணத்தினால நம்மளே இப்ப விட்டு தொழுக முடியாது. நம்மளே முடியாது, நம்ம வாப்பாக எப்படி செய்ய முடியும்? அந்தந்த மனுஷன் வாழ்ன விட்டதுக்கு தௌபா செஞ்சு இனிமே நான் செய்ய மாட்டான்ல, என்னை மன்னிச்சிக்க அப்படின்னு சொல்லி திருந்தி இனிமே ஒழுங்கா நடப்பதுதான் அதுக்கு பரிகாரமே தவிர விட்டதை திருப்பி எடுக்கிறதுங்கிற மேட்டருக்கு என்ன இல்லை, இடமே கிடையாது. அந்த அதுக்கு அனுமதியே கிடையாது. நீங்க மாதவிடாய் நேரத்தில் கூட பாருங்க, பெண்கள் தொழவும் மாட்டாங்க, நோன்பு வைக்க மாட்டாங்க. ஆனா எதை திருப்பி வைக்கணும்? நோன்பு திருப்பி வைக்கணும், தொழுகைய திருப்பி தொழ வேண்டியது இல்லை. மாதவிடாய் நேரத்தில் ரெண்டையும் தானே விடுறாங்க, தொழுகையை விட்டுறாங்க, நோம்பை விட்டுறாங்க. மார்க்கத்தில் உள்ளது, ஹதீஸ்ல உள்ளது. ஆனா எதை திருப்பி செய்யணும்? விட்ட நோம்பை வைக்கணும், விட்ட தொழுகைய ஏன் டைம் முடிஞ்சு, டைம் முடிஞ்சா அவ்வளவுதான். தொழுகையை பொறுத்த வரைக்கும் அந்த வக்தில் தொழுதா தான் உண்டே தவிர கலாங்கிறது கிடையாதுங்கிறோம். பார்த்தீங்களா? அதனாலதான் ஹதீஸ்ல கிடைக்க மாட்டேங்குது. வாப்பா மேல தொழுகை கடமை தான் நீ செய்யி, உம்மா மேல 4 வக்து தொழுகை கடமை இருந்தா நீ செய்யின்னு ஒரு ஹதீஸை காணாம். அப்ப தொழுகைக்கு அந்த சலுகை அந்த மனுஷனுக்கே கிடையாதுங்கும் போது அவருடைய பெற்று இறந்தவருக்காக கொடுக்கறதுக்கு முகாந்திரம் இல்லை. இவ்வளவுதான் கடமையான நல்ல வழங்கிருங்க. இறந்தவருக்காக நீங்கள் வந்து துவா செய்யலாம். ஒண்ணு, இறந்தவருக்கு கடமையான ஹஜ் இருந்தால் அதை செய்யலாம். இறந்தவர் மீது கடமையான நோன்பு இருந்தால் அதை செய்யலாம். இது போக தர்மம் செய்யலாம். இறந்தவருக்காகவே அவருடைய வாரிசுகள் வந்து எவ்வளவு வேண்டாலும் செய்யுங்க. உங்க வாப்பாக்கு நன்மை செய்ய நினைக்கிறீங்களா, அது என்ன வேண்டாலும், என்ன தர்மம் வேண்டாலும் செய்யுங்க. எப்படி வருது? ஆயிஷா நாயகி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில் 1388, 2760 இதுல வருகிறது. ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, என் தாயார் வந்து திடீரென்று மரணித்து விட்டார். திடீர்னு தான் ஒன்றும் சொல்லாம இருந்தாலும் போட்டு பொசுக்குன்னு போயிட்டாங்கன்றார். அப்ப நான் வந்து ஹல்லஹா அஜ்ருன் இன் தஸத்தக்து அன்ஹா, அவர் சார்பாக நான் வந்து தர்மம் செய்தால் அவருக்கு கூலி கிடைக்குமா என்று கேட்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் கிடைக்குமே செய்யி. அப்ப தர்மங்கள் செய்யலாம். நம்ம இறந்து போன தகப்பன் தாய்க்காக வேண்டி, அண்ணனுக்காக, தம்பிக்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம்? ஏதாவது ஒரு தர்மத்தை பண்ணி, அல்ல இந்த தர்மம் எனக்காக நான் செய்யல, இதுக்கு கிடைக்கிற நன்மையை எங்க அப்பா கொடுத்துரு, இது கிடைக்கிற நன்மையை எங்க அம்மா கொடுத்துரு, எங்க அண்ணனுக்கு கொடுத்துரு, எங்க தம்பியை கொடுத்துரு, மாமா கொடுத்துருன்னு சொல்லி என்ன செய்யலாம்? அப்படி கோரிக்கை வச்சுட்டோம்னு சொன்னா அதை ஏத்துக்கிறோம் அல்லாங்கிறதுக்கு ஆதாரம் கிடைக்கிறது. அதே மாதிரி வந்து இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், இதுவும் புகாரில 2756, 2762 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஅத் இப்னு உபாதா அவர்கள், அவங்களுடைய தாயார் வந்து இறந்து போயிடுறாங்க. அவர் வெளியூர் போயிருந்தார். சஅத் இப்னு உபாதா வெளியூர் போயிருக்கும் பொழுது உள்ளூர்ல அவங்களுடைய தாயார் இறந்துடுறாங்க. உடனே அவர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என் தாயார் இறந்துட்டாங்க, நான் வெளியூர் போயிருந்தேன், அவங்க சார்பா நான் வந்து ஏதாவது தர்மம் செஞ்சா அது செல்லுமா கேட்ட உடனே செல்லுமே அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய இந்த தோட்டம் இருக்கிறது, ஒரு தோட்டத்தை காட்டுறாரு. இந்த தோட்டம் நல்ல பயன் தரக்கூடிய தோட்டம், உங்களை சாட்சியாக வைத்து இதை ஏழைகளுக்கு நான் தர்மமாக்கி விடுகிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. யாருக்காக வேண்டி? தாயாருக்கு நன்மை கிடைக்கிறதுக்காக வேண்டி. சஅதுடைய தோட்டம்னா அந்த தோட்டம் ரொம்ப காலம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இருக்கான்னு தெரியல. நீண்ட நெடுங்காலமாக மதீனாவில் சஅதுடைய தோட்டம்னா அது எல்லாருக்கும் பயன்படக்கூடிய, ஏழைப்பாளைகளுக்கு உதவக்கூடிய தோட்டமாக பல ஆண்டுகள் அது இருந்திருக்கிறது வரலாற்றில். அப்ப அந்த சஅத் இப்னு உபாதா அவர்கள் பெற்ற தாய்க்காக வேண்டி ஒரு தோட்டத்தை என்ன செய்யறாரு? தண்ணிக்கு நிலம் இருக்கும், யார் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், யார் வேணாலும் தண்ணி எடுத்துக்கலாம், அவர் பராமரிப்பாரு. ஆனா அதுல உள்ள பயன்கள்லாம் யாருக்கு? ஏழைகளுக்கு. அதோட நன்மைகள்லாம் தாயாருக்கு. அது பயன்படுத்துறது ஏழைகள் பயன்படுத்திக்கிறேன்னு, அதுக்கு அல்லாஹ் தரக்கூடிய கூலி யாருக்கு?
தாயாருக்குன்னு அவ்வளவு பெரிய தோட்டத்தை ஒருத்தர் கொடுக்கிறார். அது மாதிரி எல்லாம் செய்திருக்கிறது நம்ம ஆதாரம் பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாரு. இது நசையில வரக்கூடிய 3592வது ஹதீஸ். அவர் சொல்றார், என்னுடைய தகப்பனார் இறந்து போய் விட்டார், கொஞ்சம் சொத்து பத்தெல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறாரு, எந்த ஒரு வசியத்தும் அவர் செய்யவே இல்லை, நான் அதுல இருந்து எடுத்து தர்மம் செஞ்சால் அவருக்கு ஏதாவது கூலி கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா கிடைக்குமே அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாரு, வந்து என் தாயார் இறந்துட்டாங்க, அவங்களுக்காக தர்மம் செய்யலாமான்னு கேட்கிறாரு. ஆமா செய்யலாமே. அப்ப திருப்பி அவர் கேட்கிறாரு, என்ன தர்மம் சிறந்ததுங்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலா கிடைக்குது. என் தாயாருக்கு தர்மம் செய்யலாங்கிறீங்க, எந்த மாதிரி தர்மம் செய்வது சிறப்புக்குரியது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஃபியுல்மா, தண்ணி கொடுக்கிறது தான். எப்பவும் தண்ணி எடுக்கிற மாதிரி கணத்தை வெட்டிட்டு போ, ஒரு அடி பைப்பு போட்டு போ, அடி பைப்பு தண்ணி பஞ்சமா இருக்கிற கூட தேடி போகணும். பெற்றோர்களுக்கு உதவி செய்ய நினைச்சீர்களேயானால், பெற்றோர்கள் சொர்க்கத்துக்கு ஆசைப்பட்டீர்களேயானால், எத்தனை கிராமங்களில் குடிநீருக்கு மக்கள் அலையுது, ஒரு போர் போட்டு கொடுத்தா அந்த மக்களுடைய பஞ்சம் தீரும், ஒரு கிணறு வெட்டி கொடுத்தால் அந்த மக்களுடைய கஷ்டங்கள் தீரும். அந்த மாதிரி தண்ணிக்கு கஷ்டப்படக்கூடிய இடங்கள் இருக்குது, தண்ணி தொட்டி வைக்கலாம், போற வர இடங்கள் என்ன செய்யலாம், வச்சு யார் வேணாலும் பிடிச்சிட்டு போங்கன்னு டேப்பை விட்டு வாசல்ல வைக்கலாமே. அப்படி தண்ணியை நீங்கள் தர்மம் செய்தீர்களேயானால் அதனுடைய நன்மை அதிகம், அதை செய்யும் உங்க தாயாருக்காக வேண்டி அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த தர்மங்கள் அதிகப்படியாக செய்வதன் மூலமாக பெற்றோருக்கு நன்மை, பெற்றோர்கள் இறந்தவர்களுக்கு அவர்களுடைய வாரிசுகள், அவருடைய பொறுப்பாளர்கள் நன்மையை சேர்ப்பிக்கலாம். நம்ம இப்படி கவனம் செலுத்தணும். நம்ம தாயாருக்கு, தகப்பனாருக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு, இறந்து போன சொந்தக்காரங்களுக்கு நம்ம நன்மை செய்ய நாடினால், கூலிக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்து அவர் நம்மளை ஏமாத்தி இதெல்லாம் ஒண்ணுமே கிடைக்காது. இதெல்லாம் அவங்களுடைய மறுமையை ஏமாத்தி வீணாக்குறதாகுமே தவிர நம்மளும் குற்றவாளி ஆகுமே. அதெல்லாம் தனியா விளக்குவோம், எதனால தவறுங்கிறதெல்லாம் பின்னாடி விளக்குவோம். அடிப்படை என்ன செய்யணுங்கிறது தான். அப்ப இறந்தவர்களுக்காக வேண்டி நீங்கள் அதிகம் துவா செய்யுங்கள். உங்களுடைய முழு நேரங்களை பயன்படுத்தி நிறைய துவா செய்யுங்கள், அவங்களுக்காக தர்மம் செய்யுங்கள். அவங்க விட்டுட்டு போன நோம்பையும் ஹஜ்ஜையும் இருந்தால் அது நிறைவேற்றுங்கள். இதுகளை எல்லாம் செய்வதற்கு மார்க்கத்தில் என்ன இருக்கு, அனுமதி இருக்கிறது. இது போக முக்கியமா செய்ய வேண்டிய ஒன்று இருக்கிறது, அவர் விட்டுட்டு போன கடனை நீங்க ஃபைசல் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது நம்ம யாரும் செய்யறது கிடையாது. அவரே இருக்கும்போது வசியத்து பண்ணிட்டு போகணும்லாம் சொன்னோம். அவர் மரண வேலை நெருங்கி விட்டாரையானால் அவர் என்ன செய்யணும், கடன் விஷயம் இருக்குப்பா, அதை ஃபைசல் பண்ணி ஏதாவது செஞ்சுட்டு போகணும்னு சொன்னோம். ஒன்றும் பண்ணாம மூத்தா போயிட்டார் வாப்பா. இப்போ உங்க கடமை என்ன, எவங்க இல்லையா உளுந்து காலில் விடக்கூடாது, அந்த அர்த்தம் இல்லை. யாரையாவது பிடிச்சி கெஞ்சி கதறி என்ன செய்யணும், எங்க வாப்பா கடனை மன்னிச்சிருப்பா, இல்லாட்டி இதை வாங்கிட்டு விட்டுருப்பான்னு சொல்லி அதை கடனை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பெற்ற பிள்ளைகள், வாரிசுகள் என்ன செய்யணும், அதுக்காக பாடுபடணும். கடனோட வர்ற யாருக்கும் தொழுவிக்க மறுத்துருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசா வரும், தொழுவிக்கு நிற்பாங்க, இவருக்கு கடன் இருக்கான்னு கேட்பாங்க. இருக்குதே, கடனுக்கு கொடுக்குற காசு ஏதாவது விட்டுட்டு போயிருக்காருன்னு கேட்பாங்க. இல்லையே, அப்ப நான் தொழுவிக்க மாட்டேன்றாங்க. ஏன், யூஸ்லெஸ். அது ரசூலுல்லாஹ் தொழுவிச்சா கூட யூஸ் கிடையாது. ஏன், இவர் என்ன அமல் செஞ்சாலும் அடுத்த ஆளுக்கு போக போகுது. இவர் என்ன அமலை செஞ்சுட்டு போனாலும் ரசூலுல்லாஹே கெஞ்சினாலும் மனிதனுக்கு உரிய உரிமை எல்லாம் விட்டு தருவானா? இவருக்கு நான் தொழுவிச்சா கூட இவர் செஞ்ச அமலை இவருக்கு இல்லாம போயிடுமே, மறுமையில புடுங்கி புடுங்கி கொடுத்துருவானா? அல்ல, ஒண்ணும் இல்லாம போயிருமேங்கிறதுக்காக வேண்டி மாட்டேன்றாங்க. உடனே அந்த 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 ஒரு பதட்டமான நிலை ஏற்படும்ல, யாராவது எந்திரிப்பாங்க, யாரா சொல்ல நான் கொடுத்துருந்த கடனை தொழுவிச்சிருங்க, அப்படி வா. அதுக்காக ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க யாரும் முன் வராட்டா கூட யாராவது இருக்கிற சமுதாயத்தில் ஒரு ஆள் எந்திரிச்சு என்ன செய்யட்டும், இந்த கடனை ஏத்துக்கிட்டுமே. இந்த கருத்துப்பட உள்ள ஹதீசுகள் புகாரியில ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு ஜனாசா கொண்டு வரப்பட்டால் கடன் இருக்கான்னு கேட்பாங்க, இருக்குன்னா நீங்க தொழுவிச்சுக்கிறேன்னு போயிடுவாங்க. கடனுக்கு யாராவது பொறுப்பேற்றுக்கிட்டார்களே ஆனால் அப்ப தொழுவிப்பாங்க. ஒருத்தருமே பொறுப்பேற்க முன் வரலன்னா நம்ம துவா செய்யற வேஸ்ட். நாம் போய் துவா செஞ்சாலும் இதனால எந்த நன்மையும் கிடைக்க போறது இல்லை, நீங்களே ஏதோ பண்ணி கொண்டு அடக்கம் பண்ணிக்கிறீங்கப்பான்னு இருப்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் விஷயத்தில் இவ்வளவு வெறுத்து இருக்கிறாங்க, பயந்து இருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சொல்லியும் இருக்கிறோம், கடன் வாங்கிட்டோம்னு சொன்னா கடன்கிற நம்ம சாதாரணமா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பிச்சை வாங்கிட்டு போயிடலாம். அது ஒரு ஆள்கிட்ட வாங்கும் பொழுது திருப்பி தர்றேன்னு பொய் சொல்லியே வாங்குறோம். கஷ்டமா இருக்கு, ஜக்காத்துல தாங்கன்னு கேட்கலாம், இதுன்னு கேவலம், மறுமையில பாவம் இல்லாம போயிரும்ல. கஷ்டமா இருக்கும்போது கேட்கும்போது கௌரவமா கேட்பாங்க, ஒரு வாரத்தை தந்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த வரப்போது பணம் எதுக்கு இப்படி கேட்குற, உனக்கு தர ஏழான்னு தெரிஞ்ச சும்மா கேளு, மறுமையில் இருக்கேன்னு கேளு. கொஸ்டினை முடிஞ்சு போச்சு, அந்த ஒருத்தண்ட மான முகத்தில் முடிஞ்சு போச்சு. மறுமையில் அவ்வளவு ஹல்களுக்கு மத்தியில் வச்சுக்கிட்டு நல்லா கேள்வி கேட்டு கேவலப்படுத்தி எல்லாத்தையும் பிடிங்கி கொடுத்தா. அதனால கடனுக்கு ரொம்ப பயப்படணும்.